ஓகே காய்ஸ், இன்றைக்கி பாஸ்தா ரெசிபி பார்க்கலாமா? அதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு கொதிக்கிற தண்ணியில் உப்பு கொஞ்சமாக போட்டுட்டு பாஸ்தா 1 கப் போடணும். போட்டதுக்கப்புறம் எண்ணெய் கொஞ்சமாக ஊற்றி அதை கொஞ்சம் நேரம் நல்லா கிண்டி விட்டு 5 நிமிஷம் வேக வைக்கணும். வேக வைத்து பார்க்கும்போது அது நல்லா சாஃப்டாக இருக்கும். அதுக்கப்புறம் எடுத்து வடிகட்டி ஒரு இடத்துல வச்சிடணும். அதுக்கப்புறம் ஒரு பேன் எடுத்து வச்சு ஆயில் ஹீட் பண்ணிவிட்டு அதில் கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு நல்லா வதக்கணும். வதக்கிட்டு கொஞ்சம் ஒரு நறுக்கி வச்சுருக்க 1 கப் வெங்காயத்தையும் அதில் நல்லா தட்டி அதே நல்லா வதக்கணும் வதக்கி மூடி போட்டு கொஞ்சம் நேரம் மூடி வச்சு வேக வைக்கணும். வெந்ததுக்கப்புறமா நம்ம கொஞ்சம் தக்காளி போட்டு அதை ஒரு கிண்டிட்டு அதுக்கப்புறம் நறுக்கி வச்சுருக்க கேரட், கேப்சிகம், பட்டாணி எதுனாலும் சேர்த்துக்கலாம். போட்டு கொஞ்சம் உப்பு போட்டு அதையும் நல்லா பண்ணிவிட்டு அப்புறம் தேவையான சாஸ் என்னெல்லாம் இருக்கோ எல்லாத்தையுமே நம்ம ஆட் பண்ணிக்கணும். ஆட் பண்ணி நல்லா கிண்டினதுக்கப்புறமா அந்த நம்ம பண்ணி வச்சுருக்கோம்ல பாஸ்தா அதை எடுத்து கொஞ்சமாக சால்ட்டு போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு லாஸ்ட்டாக கொஞ்சமாக கொத்தமல்லி தழை அது மேலே தலைமையில் தூவி விட்டுட்டு எடுத்து வச்சோன்னா சூப்பரான பாஸ்தா ரெடி. ட்ரை பண்ணிவிட்டு என்னோடக்கு கமெண்ட் பண்ணுங்கள்.